Hi friends, welcome to A1 Nursery Garden. நாம் இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்டா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ரோஸ்மேரி செடியை வளர்க்குறதுல வந்து ரொம்ப சிரமமாக இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து ரோஸ்மேரி செடி வந்து வாங்கி வச்சாலும் செடி வந்து டெத்தாகிடுன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்டா, ரோஸ்மேரி செடியை பற்றி ஃபுல் பராமரிப்பு இந்த ஒரே வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன உரங்கள் வந்து கொடுக்கலாம், அடுத்து நீங்கள் நர்சரியில் போய் ரோஸ்மேரி பிளான்ட் வாங்குறதா இருந்தால் எந்த மாதிரி ரோஸ்மேரி பிளான்ட் வந்து வாங்கலான்றதை பற்றியும் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே பார்ப்போம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ்மேரி செடி வீட்டிலே வந்து பதியம் வைக்கலாமான்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்குரிய டீட்டெயில்ஸும் இந்த வீடியோலேயே வந்து பார்த்துடலாம். நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ஆன்றது கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நர்சரியில் போய் நீங்கள் ரோஸ்மேரி செலக்ட் பண்ணுறது எப்படி, எந்த மெத்தடில் வந்து செலக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ்மேரி முடிஞ்ச வரைக்கும் பிரைட்டாக இருக்கான்றதை முதல்ல செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த செடியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நோய் தாக்குதலுமே கிடையாது. ஆனால் ரோஸ்மேரி செடியில் வந்து இந்த கருகள் மாதிரி வந்து விழுகும். லீஃபில் இந்த சைடில் இருந்து அப்படியே கருகள் மாதிரி விழுந்து செடியே வந்து டெத்தாகிற கண்டிஷனுக்கு கூட போகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த நீங்கள் வாங்குகிற அந்த செடிகளில் நோய் தாக்குதல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்டு பகுதியில் தான் இருக்கும். இது வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாக்காக இருக்கும். அந்த மாதிரி பிளாக்காக இல்லாமல் ஒயிட்டாவோ இல்லை க்ரீனாவோ இந்த மாதிரி இருக்க மாதிரி ரோஸ்மேரி பிளான்ட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நர்சரியில் போய் செலக்ட் பண்ணி வாங்குகிற ரோஸ்மேரி நாற்று பார்த்தீங்கன்னா கம்மி லோ பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். இப்போ இந்த ஒரே குச்சி இருக்குது பார்த்தீங்கல்ல, இந்த ஒரு குச்சி மட்டும் தான் இருக்கும். அது ரேட்டு பார்த்தீங்கன்னா 50, 40 அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ரேட்டு வந்து விற்பாங்க. இந்த மாதிரி இருக்கும். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 100 ரூபா அந்த மாதிரி வரும், பாட்டில் வரும். இது பார்த்தீங்கன்னா 6 இன்ச் பாட்டு. இந்த பாட்டில் இருக்க செடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ குரோத்திங் இருக்குன்றதை பாருங்கள். 100 ருபீஸ் தான் வரும். ஆனால் நீங்கள் 50 ரூபா சேர்த்து போட்டு வாங்கிட்டாலும் கூட செடியோட குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த நர்சரிக்கு போய் வாங்கினாலும் செடியில் வந்து இந்த மாதிரி புஷ்ஷாக இருக்கான்றதை பார்த்து எடுங்க. இந்த மாதிரி சிங்கிளாக இருக்கிறத நீங்கள் நர்சரிலேருந்து வாங்கிட்டு போகிறீங்கன்ற பட்சத்துக்கு அதை வளர்க்குறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போ இந்த ரோஸ்மேரி செடியை எப்படி வந்து நீங்கள் மெடிசனுக்கு யூஸ் பண்ணும்போது எந்த மெத்தடில் வந்து கட் பண்ணி எடுக்கணும். இப்போ இது ஒரு சின்ன நாற்று தான். இந்த மாதிரி நாற்றாக இருக்குன்ற பட்சத்துக்கு நீங்கள் எந்த அளவில் கட் பண்ணணும்டா, இவ்வளோ தான். இந்த இடத்துல மட்டும் கட் பண்ணி நீங்கள் எடுக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த அளவுக்கு கட் பண்ணிடுவீங்க. இந்த அளவுக்கு கட் பண்ணிட்டீங்கன்னா க்ரோத்திங் ஆக ரொம்ப லேட் ஆகும். அதனால் நீங்கள் கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கட் பண்ணி எடுங்க. சுற்றி இந்த இடத்துல கட் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு செடியோட க்ரோத்திங் வந்து நல்லாயிருக்கும். இப்போ ஒரு சின்ன நாற்று ஸ்டார்டிங்கில் வந்து எப்படி க்ரோத்திங் பண்ணியிருக்கோன்றதை நீங்களே வந்து பாருங்களேன். சின்ன நாற்று தான், இந்த இடத்துல வந்து கட் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச் ஹைட்டு தான் இருக்குது. பார்த்தீங்கன்னாலே தெரியும், இதோட 2 இன்ச் ஹைட்டு தான் இருக்குது. அந்த 2 இன்ச்சில் கட் பண்ணி அடுத்து கிளைகள் வந்திருக்கு. அந்த மாதிரி சுற்றி அந்த செடி ஃபுல்லாமே 2 இன்ச் ஹைட்டில் தான் கட் பண்ணியிருக்காங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மெடிசனுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, செடியை வந்து க்ரோத்திங்க்கு வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, முனியில் ரொம்ப ஹைட்டு இறக்கி கட் பண்ணிடாமல் இந்த ரேஞ்சில் கட் பண்ணிங்கன்னா செடி வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து புஷ்ஷாக வந்து வளரும். அடுத்து நீங்கள் இந்த செடியை வந்து ரோஸ்மேரி செடியை பொறுத்த வரைக்குமே ரொம்ப லேட் ஆகும் தலையிறதுக்கு. இப்போ மற்ற செடியெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் வந்து ஒரு அடியோ ஒரு 1.5 அடி ஹைட்டோ டக்குன்னு குரோத்திங் ஆகும். ஆனால் இந்த ரோஸ்மேரி செடியை பொறுத்த அளவுக்கு அந்தளவுக்கு உங்களுக்கு குரோத்திங் வந்து கிடைக்காது. கொஞ்சம் லேட்டாக தான் தலையும், லேட்டாக தான் செடியோட குரோத்திங்கும் இருக்கும். ஆனால் செடி வந்து முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வளர்க்குறதுக்கு என்னென்ன உரங்கள் கொடுக்கலான்றதை பற்றியும் பார்ப்போம். ஸ்டார்டிங்லேயே நீங்கள் தொட்டி நடவு பண்ணும்போது வெர்மி கம்போஸ்ட்டோ ஆட்டு சாணமோ வந்து மண் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த மண் சத்து இருக்கான்னு தெரியாது, மண் கலவையில் வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவையோ இல்லை மந்த்லி 1 டைமோ டிஏபி ஃபெர்டிலைசர் வந்து ஒரே இடத்துல போட்டுறாமல் மண்ணை வந்து நிறைய அப்படி கிளறி விட்டுட்டு சுற்றி அந்த இடத்த சுற்றி போட்டு விடுங்க. போட்டி விட்டு அந்த மண்ணை மட்டும் அப்படி மறுபடியும் கிண்டி விட்டிங்கன்னா அந்த டிஏபியில் இருக்க சத்துக்கள் எல்லாமே செடிக்கு தேவையான அளவு வந்து போயிடும். நீங்கள் டிஏபி ஃபெர்டிலைசர் வந்து 15 நாளைக்கு ஒரு தடவோ மந்த்லி 1 டைமோ ஃபெர்டிலைசர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டிஏபி கிடைக்கலன்ற பட்சத்துக்கு நீங்கள் வெர்மி கம்போஸ்ட்டு, ரோஸ் மிக்ஸு இந்த மாதிரி ஏதாவது ஒரு உரங்கள் கண்டிப்பாக வந்து மந்த்லி 1 டைமாவது கொடுத்தே ஆகணும். அடுத்ததாக சன்லைட் படுறது பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ரோஸ்மேரிக்கு ஒரு பாதி சன்லைட் படுற மாதிரி வைங்க. ஃபுல் டைம் வந்து அதாவது எப்படின்னா 10 மணி நேரமாவது சன்லைட் படணும். அதாவது பாதி சன்லைட் பட்டால் மட்டும்தான் செடியோட க்ரோத்திங் வந்து நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி விட்டுருங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.